ஹாய், வெல்கம் டு லைட் டாக்கீஸ். முதல்ல ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது கடந்த மாதம் 22ஆம் தேதி. கிட்டத்தட்ட 40 நாள் ஆக போகுது. இன்னமும் ஜெயலலிதா அவர்கள் குறித்து ஒரு உண்மையான அறிக்கை வெளியிடப்படலை. 11 அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 10வது அறிக்கை வரைக்கும் அவங்கள முன்னேற்றம் இல்லைன்னு சொன்னாங்க. 11வது அறிக்கையில் அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்குன்னு சொன்னாங்க. நேற்று கைரேகை ஜெயலலிதா அவர்கள் வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி பொய்ய அடிக்கு மேல அடிக்க ஒரு கட்டத்துல மக்களே ஜெயலலிதா அவர்களுக்கு உண்மையான நிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கவே வேணாம்னு நினைச்சிட்டாங்க போல. ஏன்னா ஆரம்பத்துல இருந்த பதற்றம் இப்போதைக்கு மக்கள் மனசுல இல்ல, மக்கள் கண்டுக்கவும் இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. அவங்களே எந்திரிச்சு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப தீபாவளி கொண்டாடப்பட்ட நிலையில அதிமுக தொண்டர்களும் அதிமுக அமைச்சர்களும் தீபாவளியை புறக்கணிச்சது தெரியுது. வெளியே தான் அப்படி, ஆனா வீட்டுக்குள்ள இன்னமும் தீபாவளி கொண்டாடி இருக்காங்களாம். ஜெயலலிதா அவர்கள் உடம்பு சரியில்லாத நேரத்தில் பல அமைச்சர்கள் தீபாவளியை முற்றிலும் புறக்கணிச்சிட்டாங்களாம். ஜெயலலிதா அவர்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வெளியே அழுகவும் முடியலையே அவங்களால. ஏன்னா அழுதா கூட எதிர்கட்சிக்காரங்களும் மற்றவங்களும் ஜெயலலிதா அவர்கள் என்னமோ ஆச்சுன்னு சொல்லி பரப்பிடுவானுங்க. ஸோ அதனால மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் ஒரு மிதமான கண்டிஷனில் இருக்காங்களாம் அதிமுக தொண்டர்களும் அமைச்சர்களும். ஓபிஎஸ் அவர்களும் எப்பயும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவார். ஆனால் இந்த தடவை சுத்தமாக கொண்டாடலையாம். ஓபிஎஸ் அவர்கள் இன்று தேவர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்தார். அப்போ அவர் முகம் ரொம்ப சோம்பலாகி தோய்ந்து போய்ந்தது நல்லாவே தெரிஞ்சு. அவங்க தேவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு முன்னாடியிலிருந்து ரொம்ப சோகமாக இருந்திருக்காரு. தீபாவளி திருநாளில் கூட அவரால் சந்தோஷமா இருக்க முடியல, அவர் சந்தோஷத்தை வெளியும் படுத்த முடியலை. அதனால தான் பல அமைச்சர்கள் முகம் பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரியும் தெரியல, அழுகிற மாதிரியும் தெரியல, ரெண்டுக்கும் இடைப்பட்டதில் இருக்கு. ஸோ ஜெயலலிதா அவர்கள் பற்றி உண்மையான அறிக்கை இனியாவது வெளிவருமான்னு பார்ப்போம். ஏன்னா தீபாவளியும் கடந்துருச்சு. இந்த வேட்புமனு தாக்கலில் ஜெயலலிதா அவர்களுடைய கைரேகை செல்லாதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காருங்க எதிர்கட்சிக்காரங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இனியாவது உண்மை அறிக்கை வெளிப்படுதான்னு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.